முதல் தகவல் அறிக்கை ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு ஜுடிஷியல் ஆக்ஷன் ஆயிப்போச்சு. என்னன்னா, அந்த மதியழகன் ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு போய் பெயில்ல இருக்காரு. 2 பேரு, மீதி 2 பேரு. புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும். விஜய் பேரு அதுல இல்ல. புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் அவங்க அடுத்த ஜுடிஷியல் ஆக்ஷன், அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போயிட்டாங்க. ஃபியரிங் அரெஸ்ட், நம்மளை கைது பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயம் காரணமாக அவங்க முன்ஜாமீன் கேட்கறாங்க. அவங்களோட சட்ட உரிமை அது. அப்போ ஏற்கனவே ஜுடிஷியல் ஆக்ஷனுக்கு உட்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் கீழே புலனாய்வு அமைப்பு மட்டும் மாறுது. முதல்ல கரூர் லோக்கல் போலீஸ், அதுக்கு பிறகு எஸ்ஐடி, அதுக்கு பிறகு சிபிஐ. அப்போ இங்க புலனாய்வு அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கு. மாறிட்டே இருக்கும்போது அவங்களுக்கான பேசிக் ரெக்கார்டு எதுவா இருக்க முடியும்? அந்த முதல் தகவல் அறிக்கை தானே. அதுல இருக்கிற அந்த 3 பேர் தான். அப்போ கரூர் கோர்ட்ல ஜுடிஷியல் ஆக்ஷன் ஆனதுனால சிபிஐ அங்க ஒரு கடிதமோ ஏதோ ஒரு வகையில கொடுத்த சீல்டு கவர்ல கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது வழக்கறிஞரா என்னோட கருத்து. அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்து அடுத்த கட்டமாக நாங்க இதுல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு இன்டிமேஷன், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு இன்டிமேஷன் தான்.